ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜை எப்படி மாஸ்டர் கேமில் டிராயிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேர்டோட இமேஜ் இருக்குது. இதை எப்படி நான் அதில் கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பிஎன்ஜி ஃபைலாக இருக்கணும், இல்லைன்னா ஜேபிஜி ஃபைலாக இருக்கணும். அது போக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வயர் ஃப்ரேம்குள்ளே போய்க்குங்க. அதில் ராஸ்டர் டு வெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே நீங்கள் அந்த இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த டயக்ராம் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எதுவும் மாற்றாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகேன்னு மட்டும் கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணும், என்ன ரெசல்யூஷனில் வேணும் அப்படின்றத கேட்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்டிமைஸ் ஃபார் அப்படின்றதுல உங்களுக்கு ஃபைன் லைன் அண்டு ஆர்க்ஸ்னு வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மூத்தை கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் உங்களுக்கு இங்கே வயர் ஃப்ரேமில் டயக்ராமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஏதாவது என்கிரேவிங் பண்ணணுமோ, வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். என்கிரேவிங்க்கு யூஸ் பண்ணலாம். இது நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இமேஜ் வயர் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.